வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பேரை கேட்டோன்னே நம்மளை மலைக்க வைக்கிற அனகொண்டா, அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தென் அமெரிக்கா காடுகளில் வாழ்ற பாம்பு இனம் அனகொண்டா. இது அமேசான் காடுகளில் அதிகமாகவே இருக்கும். உலகத்தோட மிக நீளமான பெரிய பாம்பு இனம் இதுதான். இது அதிகபட்சமா 25 அடி நீளம் வரைக்கும் வளரும். 200 கிலோ எடை வரைக்கும் போகுங்க. நம்மலாம் சின்ன வயசுல இதை அனகுண்டா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அனகொண்டால 4 வெரைட்டி இருக்கு. பச்சை அனகொண்டா, மஞ்சள் அனகொண்டா, பொலிவியன் அனகொண்டா, அப்புறம் கரும்புள்ளி அனகொண்டா. இந்த 4த்துக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாமே ஆபத்தான. அனகொண்டாக்கள் உருவத்துல பெருசா இருக்கிறதுனால நிலத்துல இதால வேகமா ஊர்ந்து போக முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள வேகமா நீந்தும். அதனாலதான் நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற இடத்துல இது வாழுது. குறிப்பா சேறு அதிகமா இருந்துச்சுன்னா அங்கேயே செட்டில் ஆயிடும். நம்ம ஏன் காட்டுக்குள்ள போறோம், சேத்துக்குள்ள காலை விட போறோம்? அனகொண்டாக்கள் வகை தொகை இல்லாம சாப்பிடும். சின்ன எலிகள்ல தொடங்கி பெரிய சைஸ் மீன்கள், மாடுகள், மான்கள், அப்புறம் முதலைகள், சிறுத்தைகள்னு எது கிடைச்சாலும் முழுங்கும். அடே அனகொண்டா, ஓ இனத்தையாவது விட்டு வைப்பியா? அனகொண்டாக்கள் சாப்பிட்ற ஸ்டைலே தனிங்க. எற தான் கிட்ட வந்ததும் அனகொண்டாக்கள் லபக்கி அதை இறுக்கி முறுக்கும். எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் அதை அழகா முறுக்கி அதுங்களோட எலும்பு உடைஞ்சி இதயத்துல குத்தி மூச்சு திணறி அந்த விலங்கு இறந்துடும். அதுக்கப்புறம் அந்த எறைய அழகா முழுங்கிடும். So sad. எறை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை முழுங்கறதுக்கு வசதியா அதோட தாடை எலும்புகள் நல்லா விரிஞ்சு கொடுக்கிற தசைகளோட இணைஞ்சிருக்கும். எறை எந்த சிக்கலும் இல்லாம உள்ள போறதுக்காக அதோட தாடைக்கு மேற்பகுதியில 4 வரிசை பற்கள் பின்னோக்கி இருக்கும். இதை வச்சுதான் லபக்கு லபக்குன்னு முழுங்குறியா? 100 கிலோ எடை இருக்கிற விலங்கா இருந்தாலும் அசால்ட்டா பொறுமையா நம்ம அனகொண்டா முழுங்கும். அதோட செரிமான மண்டலம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் பல வாரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கும். நல்லா அந்த உணவு செரிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த இறையை தேடி போகும். நம்ம அப்படியா? செரிச்சாலும் செரிக்கலனாலும் லபக்கு 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 தான். அனகொண்டாக்கள் எப்பயுமே தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு விரும்பும். அதனால அதோட உடம்பு முழுக்க தண்ணிக்குள்ள வச்சுட்டு கண்களையும் மூக்கையும் மட்டும் வெளியில வச்சிருக்கும். ஏதோ கல்லு தான் நினைச்சு விலங்கு ஏதாவது பக்கத்துல போச்சு. அனகொண்டாக்கள் தொடர்ந்து தண்ணிக்குள்ள 10 நிமிஷம் வரைக்கும் நீந்தும். இந்த அனகொண்டா அப்படின்ற வார்த்தை லாட்டின்ல இருந்து வந்திருக்கு. இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? நல்ல ஸ்விம்மர், ஆனா டேஞ்சரஸான ஹண்டர். அனகொண்டாக்கள் முட்டைகள் போடாது, ஸ்ட்ரைட்டா குட்டிங்க தான். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 30 குட்டி வரைக்கும் போடும். பிறந்ததும் ஒவ்வொரு குட்டியும் பாத்தீங்கன்னா 2 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். குட்டியே அவ்வளோ பெருசா? அனகொண்டாக்கள் நைட் வேட்டைக்காரங்க. நைட்ல தான் சுறுசுறுப்பா இருக்குங்க. பகல்ல நல்லா தூங்கிட்டு நைட்ல வேட்டையாடுங்க. இதுக்காக அனகொண்டாக்களுக்கு நைட் விஷன் கண்கள் இருக்கு. துல்லியமா இறைய கண்டுபிடிச்சிரும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உடம்புல வச்சுட்டு சுத்துறேன். அனகொண்டாக்கள் பிறந்த நிமிஷத்துல இருந்து தனியா செயல்பட ஸ்டார்ட் பண்ணிடும். தாயோட கண்ட்ரோல்ல இருக்காது. தொடர்ந்து 10ல இருந்து 12 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அதனால பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் தனிக்காட்டு ராஜா தான். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.